வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். தமிழ்ல எத்தனை இடங்கள்ல நம்ம போடு அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த மாரி யோசிக்க ஆரம்பிச்சா அதுவே ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா இருக்கு. ரொம்ப காமனா நம்ம உப்பு போடு, ஜீனி போடு அப்படிலாம் சொல்றோம். இது தவிர ஊசி போடு, பிச்சை போடு, வேஷம் போடு, வேலி போடு, விளக்கு போடு இந்த மாரி எத்தனை சொல்றோம் இல்லையா? ஸோ போடுங்கிற வார்த்தைய நெறைய இடங்கள்ல யூஸ் பண்றோம். இங்கிலீஷ்ல இதெல்லாம் எப்படி சொல்றது? எல்லா இடத்துலயுமே நம்ம புட்டுன்னு சொல்ல முடியாது ஆப்வியஸ்லி. பட் எதையெல்லாம் சொல்லணும்? என்னலாம் சொல்லணும்? அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்ம இந்த உப்பு போடுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குக்கிங் ரிலேட்டட் விஷயங்கள். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆடுன்ற வார்த்தையவே காமனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு போடுனா ஆட் சால்ட். வெஜிடபிள்ஸ போடுனா ஆட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட வேண்டியது தான். பட் இதுவே இப்போ உப்பு மாதிரி பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு விஷயத்த அப்படி தூவுனாப்ல எல்லா இடத்துலயும் படுற மாரி தூவுனாப்ல அப்படி மேலால போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதா இருந்தா, அப்படி மீன் பண்றதா இருந்தா மட்டும் ஸ்ப்ரிங்கிள் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்ப்ரிங்கிள் சம் சால்ட், ஸ்ப்ரிங்கிள் சம் பெப்பர் இப்படியெல்லாம் சொல்லலாம். மத்தபடி நீங்க வந்து சாதாரணமா போடுன்னு சொல்றதுக்கு ஆட் சால்ட், ஆட் பெப்பர் இந்த மாதிரியே நம்ம சொல்லிக்கலாம். இப்ப அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம சொல்றோம். தாளிக்கிறதுக்கு கடுகு போடு. ஆட் மஸ்டர்ட் சீட்ஸ் ஃபார் டெம்பரிங். ஆட் மஸ்டர்ட் சீட்ஸ் ஃபார் டெம்பரிங். சரி. அடுத்தது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு போடுன்னு சொல்லுவோம். டிவி போடு, ஏசி போடு, இந்த மாரிலாம் சொல்றோம் இல்லையா? ஃபேன போடு, லைட்ட போடு. எல்லாத்துக்குமே நம்ம வந்து டர்ன் ஆன் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்விட்ச ஆன் பண்றோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம ஸ்விட்ச் ஆன் இல்லன்னா டர்ன் ஆன் அப்படி சொல்லலாம். ஸோ நாம இப்ப டிவி போடுனா டர்ன் ஆன் த டிவி. ஏசி போடுனா டர்ன் ஆன் தி ஏசி. டர்ன் ஆன் த ஃபேன். அதே மாரி தான் ஸ்விட்ச் ஆன் த டிவி, ஸ்விட்ச் ஆன் த ஏசி, ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் இப்படி நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். அடுத்தது ஃபோன சார்ஜ்ல போடு. இது ரொம்ப காமனா சொல்லுவோம். சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நெறைய விதமா சொல்லலாம். சார்ஜ் த ஃபோன் ரொம்ப சிம்பிள். இப்படி சொல்லலாம். இல்ல பிளக் இன் த ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு புட்டுன்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னா, இந்தியால ரொம்ப காமனா நம்ம புட் த ஃபோன் ஆன் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். இது தப்பா அப்படின்னு கேட்டா இல்ல. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லயும் இப்படி சொல்லுவாங்க. அதனால இதுவும் கரெக்ட் தான். ஸோ புட் த ஃபோன் ஆன் சார்ஜ் இதுவும் கரெக்ட் தான். நீங்க நம்ம தாராளமா சொல்லலாம். ஸோ சார்ஜ் த ஃபோன், பிளக் இன் த ஃபோன், புட் த ஃபோன் ஆன் சார்ஜ் எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்கா நீங்க அந்த பிளக் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அத சொருகு அப்படிங்கிற மாரி அர்த்தத்துல நீங்க மீன் பண்றீங்க அப்படின்னா, அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, பிளக் இன் த சார்ஜர். சும்மா அப்படியே இருக்கு. அத அத சொருகு அப்படின்ற மாதிரி சொல்லணுமானா, நீங்க பிளக் இன் த சார்ஜர் அப்படி சொல்லலாம். உங்க ஃபோன் என்ன சார்ஜ்ல போட்டிருக்கியா? அப்படி கேட்போம் இல்லையா? அப்ப இஸ் யுவர் ஃபோன் பிளக்ட் இன்? அப்படி சொல்லலாம். இஸ் யுவர் ஃபோன் பிளக்ட் இன்? அப்படி சொல்லலாம். இப்போ நாம இந்த மெடிசின் ரிலேட்டட் விஷயத்துக்கு வரலாம். டாக்டர்ஸ், ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ரிலேட்டட் வேர்ட்ஸ். அதுல வந்து நம்ம என்னலாம் சொல்லுவோம்? நம்ம வை அப்படி வச்சு சொல்றப்பவே நம்ம சொன்னோம். வைங்கிறப்போ நம்ம வந்து இந்த பவுடர் ஃபார்ம்ல, பேஸ்ட் மாதிரி அப்படிலாம் இருந்ததுனா நம்ம வந்து அப்ளைன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்லப் போறோம். ஸோ மருந்து போடு, ஆயின்மென்ட் மாரி ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது கண்டிப்பா அந்த கிரீம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம அப்ளை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மருந்து போடு அப்படிங்கிறதுக்கு அப்ளை ஆயின்மென்ட். அப்ளை தி ஆயின்மென்ட் ஆன் த வூண்ட். புண்ணு மேல இந்த மருந்த போடு அப்படின்னு சொல்றதுக்கு அப்ளை தி ஆயின்மென்ட் ஆன் த வூண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது சொட்டு மருந்து மாதிரி இருக்கு. லிக்விடா இருக்கு. டிராப்ஸ் மாதிரி விடணும் அப்படின்னா, அப்ப நம்ம புட் தான் சொல்லுவோம். ஸோ புட் எதுல அப்படிங்கிறப்ப உள்ளர அப்படிங்கிறதுனால இன். எங்கன்றதுல இன் சொல்லியிருக்கோம் பாருங்க. அப்ப வூண்டுன்றப்ப மேலால தடவுவோம். அதனால ஆன் தி வூண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப ஐஸ்ங்கிறப்ப உள்ளர விடுவோன்றதுனால இன்னுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கண்ல மருந்து போடு அப்படிங்கிறப்ப அந்த டிராப்ஸ போடு அப்படி மீன் பண்றோம். இந்த இடத்துல மருந்துன்னா. அதனால புட் ஐ டிராப்ஸ் இன் யுவர் ஐ. புட் ஐ டிராப்ஸ் இன் யுவர் ஐ. ஊசி போடு. ஊசி போடு அப்படிங்கிறப்போ நாம 2 விதமான வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து கிவ்ன்னு சொல்லலாம். ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. இன்னொன்னு அட்மினிஸ்டர் ரொம்ப ஃபார்மல். அதனால அது வேண்டாம். அது தெரியணுங்கிறதுக்காக நான் அதையும் போட்டிருக்கேன். பட் நம்ம சென்டென்ஸ்ல அத யூஸ் பண்ணல. கிவ்ன்னு மட்டும் தான் சொல்லப் போறோம். ஸோ நர்ஸ் எனக்கு ஊசி போட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால தி நர்ஸ் கேவ் மீ அன் இன்ஜெக்ஷன். தி நர்ஸ் கேவ் மீ அன் இன்ஜெக்ஷன். ஸோ ஊசி போடுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம கிவ்ன்ற வார்த்தைய யூஸ் பண்றோம். கவனிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தவங்க நமக்கு போடுறாங்க. அதனால நம்ம கிவ்ன்ற வார்த்தைய யூஸ் பண்றோம். இப்ப நீ போய் போட்டுக்கோன்னு சொல்றோம். நீ போய் போட்டுக்கோன்னா நம்மளே ஒரு ஊசி எடுத்து குத்திக்க போறதில்ல. நம்ம போனா யாரோ தான் நமக்கு செய்ய போறாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி இடங்கள்னாலே நமக்கு வந்து காசெட்டிவ் ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, கெட் இல்லன்னா ஹேவ். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நீங்க டேக் கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப காமன்.
ஸோ காயம் ஆறணும்னா ஒரு ஊசி போட்டுக்கோ, ஒரு ஊசி போட்டுக்கொள் அப்படின்னு சொல்றோம். அப்போ கெட் அன் இன்ஜெக்ஷன், ஹேவ் அன் இன்ஜெக்ஷன், டேக் அன் இன்ஜெக்ஷன் 3மே கரெக்ட் தான். கெட் அன் இன்ஜெக்ஷன் இஃப் யூ வாண்ட் த wound டு ஹீல். ஹேவ் அன் இன்ஜெக்ஷன் இஃப் யூ வாண்ட் த wound டு ஹீல். இப்படியெல்லாம் சொல்லலாம். இப்போ இதே அர்த்தத்தில் தான் நம்ம அடுத்த சென்டென்ஸையும் சொல்ல போகிறோம். இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில். நான் நேற்று போய் ஒரு ஊசி போட்டுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நாம ஹேவை வச்சு பாஸ்ட் ஃபார்மில் ஹேடுன்னு சொல்லியிருக்கோம். ஐ ஹேட் அன் இன்ஜெக்ஷன் எஸ்டர்டே. அஃப்கோர்ஸ் டேக் வச்சு ஐ டுக் அன் இன்ஜெக்ஷன் எஸ்டர்டே அப்படி கூட சொல்லலாம். அடுத்தது மாத்திரை போடு. அதுக்கு டேக்குன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி இன்ஜெக்ஷனுக்கும் டேக்குன்னு சொல்லலாம்னு சொன்னோம் இல்லையா, மாத்திரைக்கு டேக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாத்திரையை சாப்பாட்டுக்கு பிறகு போடு. டேக் திஸ் பில் ஆஃப்டர் ஃபுட். முழுங்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறதா இருந்தால் ஸ்வாலோ திஸ் பில் ஆஃப்டர் ஃபுட் அப்படி சொல்லுவோம். ஸோ இருந்தாலும் போடு நம்ம அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கரெக்டாக நம்ம சொல்கிறதுக்கு டேக் அது வச்சுக்கலாம். கட்டு போடு. ஒரு காயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கட்டு போடு. ஸோ இதுக்கு வந்து 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ட்ரெஸ். ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கு வந்து மருந்தெல்லாம் அது காயத்தை க்ளீன் பண்ணி மருந்து போட்டு அதுக்கு மேலே கட்டு போடுறது. அப்படி இந்த ஃபுல் ப்ராசஸே நம்ம வந்து ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். ஸோ நர்ஸ் உன் காயத்திற்கு கட்டு போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ the nurse will dress your wound. The nurse will dress your wound. இப்போ இதுவே இந்த மாதிரி மருந்து போடுறது அதெல்லாம் நம்ம பேசல. ஜஸ்ட் ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை சுற்றி ஒரு கட்டு போடு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நம்ம வந்து பேண்டேஜ் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ளை அ பேண்டேஜ் டு த wound அப்படி சொல்லலாம். புட் அ பேண்டேஜ் ஆன் த wound. அதை சுற்றி மேலே அப்படின்றனால புட் அ பேண்டேஜ் ஆன் த wound. பேண்டேஜ் த wound அப்படி சொல்லிடலாம் சிம்பிளாக. பேண்டேஜே நம்ம வேர்பாக வச்சு சொல்லிடலாம். ஸோ அப்ளை அ பேண்டேஜ் டு த wound, புட் அ பேண்டேஜ் ஆன் த wound, இல்லை பேண்டேஜ் த wound. ஸோ எல்லா விதமாகவும் நம்ம சொல்லலாம். இப்போ கூடுமான வரை இது உங்களுக்கு நிறைய ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி குரூப் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் ரிலேட்டட், குக்கிங் ரிலேட்டட் விஷயங்கள் பார்த்தோம். அடுத்தது இந்த மாதிரி மெடிசின் ரிலேட்டட் விஷயங்கள் பார்த்தோம். இப்போ அடுத்தது ட்ரெஸ்ஸிங். ஸோ நிறைய போடுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். சட்டை போடு, பெல்ட் போடு, ஷூ போடு, மேக்கப் போடு, லிப்ஸ்டிக் போடு, கண்மை போடு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம போடுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி சொல்கிறது, அதுதான் நம்ம அடுத்த செட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சட்டை போடு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு புட் ஆன் அது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம், வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். எங்கே புட் ஆன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா போடு, போட்டுக்கொண்டு இருக்கிறான். அதாவது இப்போதான் அவன் வந்து அதை வந்து அந்த சட்டையை எடுத்து மாட்டிகிட்டு இருக்கான், இப்போதான் துஷு எடுத்து மாட்டிகிட்டு இருக்கான், அந்த மாதிரி இடத்துல போட்டுக்கொண்டு இருக்கிறான், அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து புட் ஆன் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி போட்டு அவன் இப்போது அதை அணிந்திருக்கிறான், இப்போ போட்டுட்டு இருக்கான். அதாவது இப்போ அவன் அந்த ஷூவை லேசை கட்டிட்டு இல்லை சட்டை பட்டனை போட்டுட்டு இல்லை, அவன் ஆல்ரெடி போட்டுட்டான். இப்போ அவன் மீது அந்த உடை இருக்கிறது, அந்த ஷூ அவன் காலில் மாட்டி இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் சொல்கிறப்ப மட்டும் நம்ம வேறுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்து நான் ஒரு பிக்சர் காட்டுறப்ப உங்களுக்கு இன்னுமே அது ஈஸியாக இருக்கும். இப்போ சட்டையை போடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ புட் ஆன் யோர் ஷர்ட், புட் ஆன் யோர் ஷர்ட். இப்போ அவன் நீல நிற சட்டை போட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அவன் ஆல்ரெடி போட்டுட்டான், இப்போ அவன் மேலே அந்த சட்டை இருக்கு, அவன் போட்டுக்கொண்டு இருக்கிறான், அணிந்து இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு தான் நம்ம வேர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்போ ஹீஸ் வேரிங் அ ப்ளூ ஷர்ட், ஹீஸ் வேரிங் அ ப்ளூ ஷர்ட். ஸோ அந்த புட்டானுக்கும் வேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு தடவை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா இப்போது தான் அவர் போட்டுக்கிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இல்லை போடு இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கார் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம புட் ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ அவர் ஷூவை போடு அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா புட் ஆன் யோர் ஷூஸ். அவர் ஷூஸ் போட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னா இப்போ தான் மாட்டிகிட்டு இருக்கார் காலில். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஹீ இஸ் புட்டிங் ஆன் ஹிஸ் ஷூஸ், ஹீ இஸ் புட்டிங் ஆன் ஹிஸ் ஷூஸ் அப்படி சொல்கிறோம். இப்போ இதுவே அவர் போட்டுட்டார், இப்போ அவர் அணிந்திருக்கிறார் அப்படி சொல்லணும். அப்போ அவன் ஷூஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லணுமானா ஹீ இஸ் வேரிங் ஷூஸ், ஹீ இஸ் வேரிங் ஷூஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சட்டைக்கு ஷூஸ்க்கு மட்டும் இல்லை, எது சொல்கிறதா இருந்தாலும், ஒரு பெல்ட் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்பெக்டக்கிள்ஸ் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இங்கே எல்லாத்துக்குமே இதே தான். இப்போ தான் அங்கே எடுத்து மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹீஸ் புட்டிங் ஆன். பெல்ட்டை போடு அப்படின்னா புட் ஆன் யுவர் பெல்ட்ஸ், புட் ஆன் யுவர் ஹேட், தொப்பி போடு, எது சொல்கிறதா இருந்தாலும் புட் ஆன். ஆல்ரெடி அவங்க போட்டு அது அவங்க மேலே இருக்குது அப்படின்னா அவர் அதை இப்போது போட்டிருக்கிறார், அணிந்திருக்கிறார்னு சொல்கிறதா இருந்தால் ஹிஸ் வேரிங், ஷீ இஸ் வேரிங் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ நாம் பார்த்த இந்த சட்டையாக இருக்கட்டும், ஷூஸ், இல்லை ஒரு ஹேட், இல்லை கேப், கிளாஸஸ்,
பெல்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிடான பொருட்கள். அதுக்கு தான் நம்ம வந்து புட் ஆன், அதை போடு அப்படின்னா புட் ஆன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா வேரிங்னு நம்ம சொன்னோம். பட் இதுவே பேஸ்ட் ஃபார்மில் இருந்தால், க்ரீம் மாதிரி இருந்தால் அப்படின்னாலே நம்ம வந்து அப்ளைன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ கண்மையாக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், க்ரீமி டெக்ஸ்சர், அப்போ அதை அப்ளை வச்சு சொல்கிறோம். ஸோ கண்ணுக்கு மை போடு அப்படின்னா அப்ளை காஜல், ஐலைனர் போடு அப்ளை ஐலைனர், அப்படி தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி லிப்ஸ்டிக் போடு அப்படின்னா அப்ளை லிப்ஸ்டிக். அவள் கண்ணுக்கு மை போட்டிருக்கிறாள். கண்ணுக்கு மை போட்டிருக்காங்கல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்றதா இருந்தா ஷீ இஸ் வேரிங் காஜல். இப்பதான் போட்டுக்கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா ஷீ இஸ் அப்ளையிங் காஜல். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது சட்டைக்கு பட்டன் போடு. இதை எப்படி சொல்றது? இதுக்கு பட்டன் அப் யுவர் ஷர்ட், பட்டன் அப் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்டன் அப்பை விட இன்னும் ஒரு காமனான ஃப்ரேஸ் இருக்கு, டூ அப். இந்த டூ அப் வச்சு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், எந்தெந்த இடங்களெல்லாம் நம்ம டூ அப்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் எனிவே, டூ அப் வந்து ரெண்டு இதை ரெண்டா ஒன்றா சேர்க்கறது, அதான் டூ அப். பட்டன் போட்டு சேர்க்கலாம், கயிறை வச்சு இணைச்சி கட்டலாம், ஜிப்பை போட்டு இணைக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து டூ அப்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்டன் வச்சு சட்டையோட 2 பக்கத்தையும் நம்ம பட்டன் வச்சு தான் இணைக்கிறோம் அப்படின்றதுனால டூ அப்னு சொல்லுவாங்க. ரொம்ப காமன் இது ஸ்போக்கனில். ஸோ பட்டன் போடுங்கிறத நம்ம டூ அப் யுவர் பட்டன்ஸ். ஸோ இது வெறுமனே பட்டன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஜிப்ஸ்க்கு, லேசஸ்க்கு, பெல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டூ அப் அப்படின்னு வச்சு சொல்லிடலாம். அடுத்தது வேறு எப்படிலாம் சொல்லலாம்? அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம சொன்னோம், டூ அப் யுவர் ஜிப், டூ அப் யுவர் ஷூ லேசஸ், டூ அப் யுவர் சீட் பெல்ட், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இதில் அந்த ஜிப்புக்கு இன்னொரு வார்த்தை கூட இருக்கு, ஜிப் அப், ஜிப் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சட்டைக்கு பட்டன் போடுக்கு நம்ம பட்டன் ஆப் யுவர் ஷர்ட்னு சொன்னோம், இல்லைனா டூ அப் யுவர் பட்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அடுத்ததாக நம்ம சொல்ல போகிறது நெத்தியில் பட்டை போடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நெத்தியில் நம்ம ஆல்ரெடி விபூதி வை அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம சொன்னோம், பவுடர் ஃபார்மில் அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் அதே தான், ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொன்னோம்? அப்ளை விபூதி ஆன் த ஃபோர்ஹெட் அப்படின்னு நம்ம சொன்னோம் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு. இல்லைனா அப்ளை சாக்ரட் ஆஷ், இல்லைனா அப்ளை ஹோலி ஆஷ் அண்ட் த ஃபோர்ஹெட், இப்படி சொன்னோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, பட்டைனா கோடு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால அப்ளை ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் ஹோலி ஆஷ் ஆன் த ஃபோர்ஹெட். இது இன்னொரு வார்த்தை கூட இருக்கு, ஸ்மீர். இது வந்து என்னன்னா பூசிக்கிறது, அப்படியே அள்ளி அப்படி மொத்தமாக கோடு மாதிரி இருக்காது, நெத்தி ஃபுல்லாக அப்படியே பூசிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் மீன் பண்ணணுமான ஸ்மீர் ஹோலி ஆஷ், ஸ்மீர் சாக்ரட் ஆஷ், இப்படி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது கோலம் போடு. ஸோ கோலம் போடு, வட்டம் போடு, ஒரு கோடு போடு, எப்படி சொல்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம எதையாவது ஒன்றை வச்சு வரைகிற மாதிரி போடுறோம் அப்படின்னாலே ட்ரா தான். ஸோ ட்ரா அ கோலம் இல்லை மேக் அ கோலம், ரெண்டுமே சொல்லலாம். ட்ரா அ கோலம், மேக் அ கோலம். இப்போ அதே மாதிரி வட்டம் போடு, கோடு போடு, இதுக்கெல்லாமே ட்ரா அ லைன், ட்ரா சர்க்கிள், ட்ரா ஸ்கொயர், அப்படி சொல்ல வேண்டியதுதான். அடிக்கோடு போடு, இதுக்கு நம்ம ட்ரா சொல்கிறது இல்லை, அடிக்கோடு போடுன்னா அண்டர்லைன். முக்கியமான வார்த்தைக்கு கீழே அடிக்கோடு போடு. Underline the important word. Underline the important word. பந்து போடு, பந்தை தூக்கி போடுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பந்து போடுனா தூக்கி போடு, அதான் அர்த்தம். ஸோ த்ரோ த பால், த்ரோ த பால். கிரிக்கெட்டுன்னு வர்றப்போ மட்டும் நாம் பால்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் நம்ம சொல்லிடலாம். இப்போ பந்தை எங்கிட்ட போடுனா தூக்கி போடுன்னு அர்த்தத்தில் சொல்கிறோம். அப்போ த்ரோ த பால் டு மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே கிரிக்கெட்டுன்னு வர்றப்போ அவர் முதல் ஓவர் பந்து போட்டார் அப்படின்னு சொல்கிறப்ப மட்டும் ஹி bowled the first over, he bowled the first over, அப்படி சொல்லுவோம். ஸோ கிரிக்கெட்டுக்கு மட்டும் இந்த வார்த்தை. ஜென்ரலாக பந்து போடுனாக்க த்ரோ தான். கணக்கு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப காமன் டூ தான். டூ த மேத், சால்வ் த சம், அது நம்ம சொல்கிறோம். பட் ரொம்ப காமன் வந்து டூ த மேத், ரொம்ப சிம்பிள். சரியாக கணக்கு போடு அப்படின்னு ஒரு சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னா டூ த மேத் கரெக்ட்லி, டூ த மேத் கரெக்ட்லி. ஐ டிட் த மேத், என்ன போட்டேன்? நான் கணக்கு போட்டேன். இதுவே ஃபார்மலாக ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரி முக்கியமான கணக்குகளை எல்லாம் போடுறது அப்படிங்கிறப்போ, ஒரு அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து ஃபார்மலான வார்த்தை கால்குலேட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். செலவுகளை எல்லாம் கணக்கு போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் அஸ் கால்குலேட் தி எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு வீட்டில் வந்து வரவு செலவு கணக்கு போடுறது, ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது, அந்த மாதிரி
சொல்கிறதா இருக்கிறப்போ நம்ம ஃபார்மலான வேர்டு calculate. ஸோ let us calculate the expenses. செலவு கணக்குகளை போடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. முடிச்சு போடு. முடிச்சுனாலே நாட் இல்லையா? ஸோ tie a knot. tie a knot. இப்போ ஒரு சென்டென்ஸ் கூட சொல்லலாம். கைத்தோட முனையில் ஒரு முடிச்சு போடு. ஸோ முனை அப்படின்னா the end of the string. tie a knot at the end of the string. tie a knot at the end of the string. இப்போ அடுத்தது சத்தம் போடு. சரி, இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். சத்தம் போடுறதுன்னா ஷவுட். மேக் நாய்ஸ் கூட சொல்லுவோம். சத்தம் போடாது, டோன்ட் ஷவுட், டோன்ட் மேக் நாய்ஸ் சொல்கிறோம் இல்லையா? வேஷம் போடு. வேஷம் போடுறது அப்படிங்கிறப்போ 2 விதமாக நம்ம சொல்லுவோம். ஒன்று என்னன்னா ஸ்கூல் ட்ராமாக்காக வேஷம் போடுறது. இன்னொன்று ரியல் லைஃப்லேயே நம்மளுடைய ஐடென்டிட்டி, நம்ம யாருன்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாறு வேஷத்தில் போகிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள். இப்போ ஸ்பை பண்ணுறவங்க வேற ஒரு வேஷத்தில் வேற ஒரு நாட்டுக்குள்ளே போகிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறப்ப அதுக்கான வார்த்தை டிஸ்கைஸ். டிஸ்கைஸ். நீங்கள் வெறுமனே ஒரு ட்ராமாக்காக இல்லை ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக போடுறதுன்னா புட் ஆன் அ காஸ்டியூம். இதே இடத்துக்கு இந்த மாதிரி ட்ராமா இல்லை ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ட்ரெஸ் அப், அதுவும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்கைஸ்ன்றது அடுத்தவங்களுக்கு நம்மளை அடையாளம் தெரிஞ்சிடாத வண்ணம் போடுறது தான் டிஸ்கைஸ். சீரியஸாக சொல்கிறது. இப்போ சென்டென்சஸ் பார்க்கலாம். அவள் ஆணாக வேஷம் போட்டாள். அவள் யாரும் தெரிஞ்சிடக்கூடாது, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆணாக வேஷம் போட்டாள் அப்படின்னு சொல்லணும். அப்ப she disguised herself as a man. she disguised herself as a man. இப்ப இதுவே ஒரு டிராமாக்காக போட்டா அப்படி சொல்றோம். ஸோ நாடகத்துக்காக அவர் ராணி மாதிரி வேஷம் போட்டா. அப்ப she put on a queen's costume. she put on a queen's costume. எப்படி சொல்லலாம்? இப்போ இதே இந்த ட்ரெஸ் அப்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதை வச்சுன்னு சொல்லலாம். இப்போ நாடகத்துக்காக அவர் ஒரு ராஜா மாதிரி வேஷம் போட்டார் அப்படின்னு சொல்லணுமானா he dressed up as a king for the play. he dressed up as a king for the play இப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரெஸ் அப் இல்லை புட் ஆன் அ காஸ்டியூம், இது ரெண்டும் ஜென்ரலாக இந்த மாதிரி நாடகத்துக்காக ஃபன்னுக்காக அந்த மாதிரி போடுறது. அடுத்தது தூண்டில் போடு. இதுக்கு நம்ம கேஸ்ட், அஃப்கோர்ஸ் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் காஸ்ட், எப்படி வேணா சொல்லலாம். ஸோ கேஸ்ட் அ ஃபிஷிங் லைன். கேஸ்ட் அ ஃபிஷிங் லைன் அப்படின்னா தூண்டில் போடு. அவன் ஏரியில மீன் தூண்டிலை போட்டான். he cast his fishing line into the lake. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிச்சை போடு. பிச்சை போடுங்கப்போ தர்மம் போடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதா இருந்தால் கிவ் ஆர்ம்ஸ். கிவ் ஆர்ம்ஸ் அப்படி சொல்லலாம். இல்லை சிம்பிளா கிவ் மணி. கிவ் மணி டு த பெக்கர் அப்படி சொல்லிடலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். பிளான் போடு. பிளான் போடுக்கு நம்ம மேக் அ பிளான் அப்படி சொல்லுவோம். சும்மா சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாரையே நம்ம நாளைக்கு வெளில போகணும்ல, ஒரு பிளான் பண்ணிடலாம் எப்படி, அந்த மாதிரி சொல்றதா இருந்தால் மேக் அ பிளான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்றதா இருந்தா. இதுவே ஒரு ஆஃபீஸில் ப்ரொஃபஷ்னலாக சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் ட்ரா அப் அ பிளான் ஃபார் த அப்கமிங் ப்ராஜெக்ட். வரப்போகிற ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். ட்ரா அப் அ பிளான் ஃபார் த அப்கமிங் ப்ராஜெக்ட். ஸோ இது ஒரு ஆஃபீஸ் செட்டிங். ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்கிறதுக்கு மேக் அ பிளான் போதும். அடுத்தது வேலி போடு. பில்ட் அ ஃபென்ஸ். பில்ட் அ ஃபென்ஸ். இன்னும் கொஞ்சம் ஃபார்மலாக ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறதுக்கு எரெக்ட் அ ஃபென்ஸ். சாதாரணமாக வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சாதாரணமாக பேசுறதுக்கு பில்ட் அ ஃபென்ஸே போதுமானது. அஸ்திவாரம் போடு. லே த ஃபவுண்டேஷன். லே த ஃபவுண்டேஷன். இப்போ எடை போடு. நம்ம ஏதோ ஒன்று வாங்குறோம், இதை கொஞ்சம் எடை போட்டு கொடுங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை கொஞ்சம் எடை போடுங்க. வெங்காயத்தை எடை போடுங்க. ப்ளீஸ் வெய் த ஆனியன்ஸ். எடை போடுனா வெய். ப்ளீஸ் வெய் தி ஆனியன்ஸ். விளக்கு போடு. லைட் அ லேம்ப். லைட் அ லேம்ப். இப்போ வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கு விளக்கு போடு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? லைட் அ லேம்ப் ஃபார் காடஸ் துர்கா ஆன் ஃப்ரைடே. Light a lamp for goddess Durga on Friday. சாமிக்கு பூ போடு. ஸோ நிறைய விதமாக சொல்லலாம் இதை. சாதாரணமாக நம்ம சாமிக்கு பூவை ஒரு காணிக்கை மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக ஈவினிங்னா விளக்கேற்றிட்டு ஒரு பூவெல்லாம் வைப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம ஆஃபர்ன்ற வார்த்தையை வச்சே சொல்லலாம். ஆஃபர் ஃப்ளவர்ஸ் டு த டெய்டி.
offer flowers to the deity. சாமிக்கு பூ வச்சேன் அப்படின்னு சொன்னாலும் இதே தான். ஸோ நம்ம ஒரு காணிக்கை மாதிரி செலுத்துறோங்கிறதுனால தான் ஆஃபர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃபர் ஃப்ளவர்ஸ் டு த டெய்டி. நான் சாமிக்கு பூ போட்டேன், பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா ஐ ஆஃபர் ஃப்ளவர்ஸ் டு த டெய்டி அப்படி சொல்லிட வேண்டியதான். இப்போ இது வந்து நம்ம வந்து சாமி படத்துக்கு முன்னாடி இப்படி வைக்கிறது, இல்லை அதில் கொஞ்சம் மேலே சொருகிறது, இந்த மாதிரினா இப்படி சொல்லிடுறோம். இப்போ இதுவே நம்ம ஏதோ ஒரு பூஜை பண்ணுறாங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பூ அப்படி மேலே மேலே அப்படி தூவும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஷவர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர்கள் சிலைக்கு பூவை போட்டார்கள், அதாவது தூவினாப்புல போட்டார்கள் அப்படி சொல்கிறோம். ஸோ அதனால தே ஷவர்ட் த ஐடல் வித் ஃப்ளவர்ஸ். இன்னும் வேற விதமா பூ போடுறதுன்னா அலங்காரம் பண்றது. ஸோ அலங்காரம் பண்ற மாதிரி பூ போட்டோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா அடோன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ பூசாரி சாமிக்கு மல்லிகைப்பூ போட்டார், பூ போட்டார் அப்படின்னு சொல்லணுமானா the priest adorned the deity with jasmine flowers. The priest adorned the deity with jasmine flowers. அப்படி சொல்லிட வேண்டியதான். இப்ப அடுத்தது கேம்ப் போடு, கடை போடு, ஸ்டால் போடு இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃப்ரேஸ் தான். செட்டப், செட்டப் அ கேம்ப், செட்டப் அ ஷாப். ஷாப்புக்கு மட்டும் நீங்க கடை போடுனா புதுசா ஒரு கடை திற அப்படின்னு சொல்ற மாதிரி ஓப்பன் அ ஷாப் அப்படி சொல்லலாம். அப்படி மீன் பண்றதா இருந்தா. இல்ல சும்மா ஒரு தற்காலிகமா இது ரொம்ப நல்லா இருக்கு, இது ஒரு கடை போட்டு இதை வித்துடலாம் நீனு, ஒரு கடை போடு அப்படி சொல்றதா இருந்தா செட்டப் அ ஷாப். ஒரு ஸ்டால் போடு, செட்டப் அ ஸ்டால் எப்படி சொல்லிடலாம். கையெழுத்து போடு, புட் சிக்னேச்சர் இல்ல சைன், அவ்வளவுதான். சைன் தி டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு. சைன் த டாக்குமெண்ட். சைன் இன் த டாக்குமெண்ட் கிடையாது, சைன் த டாக்குமெண்ட் அவ்வளவுதான். அடுத்தது பறவைகளுக்கு தீனி போடு. இது ஃபீடுன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபீட் த பேர்ட்ஸ். பேர்ட்ஸ்ன்னு கிடையாது, அனிமல்ஸ் எதுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருந்தாலும் ஃபீடு தான். ஃபீட் த பேர்ட்ஸ். அடுத்ததா ஓட்டு போடு. இதுக்கு நாம கேஸ்ட் ஓட், கேஸ்ட் ஓட் அப்படி சொல்லுவோம். இப்போ அடுத்ததா பார்க்க போறது சிம்பிளான ஒன்று தான். பாட்டு போடு, பிளே அ சாங். இல்லைனா புட் ஆன் சம் மியூசிக் அதுவும் சொல்லலாம். இப்போ எனக்காக ஒரு பாட்டு போடு அப்படின்னு சொல்றதுக்கு கேன் யூ பிளே சாங் ஃபார் மீ அப்படி சொல்லலாம். இல்லை கேன் யூ புட் ஆன் சம் மியூசிக் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு யோசிச்சு ஞாபகம் வந்த வரைக்கும் எல்லா போடு அந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்திருந்தா நான் மிஸ் பண்ணினது அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த 3 சென்டென்சஸையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீ மாத்திரை போட்டியா? அவ தினமும் காலையில அழகழகா கோலம் போடுறா. எனக்கு கொஞ்சம் சாதம் போடு. ஸோ இதெல்லாம் தான் நீங்க ட்ரை பண்ண வேண்டியது. ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல நாம போடு அப்படின்னு தமிழ்ல எப்படியெல்லாம் சொல்லுவோம், அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.